நாடுங்கள். அல்லேலூயா. ஏன் நீங்கள் மேலானவைகளை நாட வேண்டும்? மேலானவைகள் தான் ஜீவன் உள்ளவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நீங்கள் ஜீவனை நாட வேண்டும் தெரியுமா? நீங்கள் மரித்தீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மரித்தீர்கள். நீங்கள் எதற்கு மரித்தீர்கள்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தீர்கள். எத்தனை பேர் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இன்றைக்கு இயேசுவின் மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறீங்க? அவர்களே சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க தான் ஜீவனை பெற்றவர்கள். மற்றவர்கள் எல்லாம் மரித்தோருடைய கூட்டத்தில் தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் சத்தியம், வேற சத்தியம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுடைய மாம்சத்தை புசித்து இயேசுவுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனே அவர் நமக்கு அளித்த ஜீவனை பெற்றவர்கள். கரங்களை தட்டி கரங்களை அசைத்து அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மரித்தீர்கள். நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரி மரித்தார். அல்லேலூயா. அவளை நாங்கள் தொட்டில் அடக்கம் பண்ணணும், தண்ணிக்குள்ள அடக்கம் பண்ணணும். போதகர் ஐயா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் கர்த்தர் மோசேயை மலையில் அடக்கம் பண்ணினது போல தண்ணீரில் அடக்கம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எதற்கு அடக்கம் பண்ணார் தெரியுமா? பாவத்துக்கு செத்தான். அல்லேலூயா, பாவத்துக்கு செத்தான். இனி பாவம் அவளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல கிரியை செய்யாது, கிரியை செய்யவும் கூடாது, கிரியை செய்யவும் விடக்கூடாது. கரங்களை கட்டளையில சொல்லுங்க. நாம் எல்லாரும் பாவத்துக்கு செத்திருக்கிறோம், பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் இப்ப எங்க இருக்கிறது தெரியுமா? பரலோகத்துல ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர்களுக்குள்ள பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து இரவும் பகலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. யாரோடு மறைந்திருக்கிறது? கிறிஸ்துவோடு மறைந்திருக்கிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன், நமக்கு அவர் தந்த ஜீவன் அவரோடு கூட தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மறைந்திருக்கிற அந்த ஜீவன் வெளியரங்கமாகும். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்காக அது வெளியரங்கமாகும், அது நமக்காக வெளியரங்கமாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை தேவனிடத்திலிருந்து நமக்காக கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. கீழே வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். கரங்களை கட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு ஆசீர்வாதம் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆவியானவர். நீங்க எல்லாரும் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. விழிப்புள்ளவர்களாக இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு யார் தெரியுமா? ஜீவன். அல்லேலூயா. நமக்கு அவர்தான் ஜீவன். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாமும் அவரோடு கூட மகிமையில வெளிப்படுவோமா? எங்க வெளிப்படுவோம்? மத்திய ஆகாசத்துல வெளிப்படுவோம். அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் அவரோடு வெளிப்படும், நம்முடைய ஜீவன் வெளிப்படும். அந்த ஜீவனை நமக்குள்ள அனுப்பி ஒரு இமை பொழுதுல மருவமாக எடுத்துக்கொண்டு போவா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைக்கிற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஜீவ தேவன் வெளிப்படணும். அவரோடு கூட நாம் எப்படி வெளிப்படுவோம் தெரியுமா? மகிமையில வெளிப்படுவோம், மகிமையில வெளிப்படுவோம். ஆகதான் நமக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஒருவரும் கிடையாது, ஒருத்தையும் கிடையாது. ஆக உங்களுக்குள்ள குறுகின மனப்பான்மை வேண்டாம், தாழ்மையான மனப்பான்மை வேண்டாம். ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் அவரோடு கூட மகிமையில வெளிப்படுவோம். அதற்கு தான் இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிறவர்கள் தான் கிறிஸ்துவோடு கூட மத்திய ஆகாசத்தில் மகிமையில வருவார்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக நீங்களும் நான் இந்த உலகத்தில் நித்திரை செய்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தா கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது பாருங்க. அந்த ஜீவனை கல்லறைக்குள்ள அனுப்புவார். அல்லேலூயா. அதை கல்லறையை வெட்டிக்க பண்ணி கிழித்து நமக்கு பாருங்கள் எலும்புகளை சதைகளை எல்லா
மாற்றி புதிய மனிதனாக கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்த மனிதனாக கல்லறைக்குள்ள இருந்து எழும்ப பண்ண கிறிஸ்துவோடு கொண்டு சேர்ந்தோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நமக்காக கிறிஸ்துவுக்குள்ள ஜீவன் மறைந்திருக்கிறது. அந்த ஜீவன் தான் கல்லறையை வெடிக்க பண்ணி மறைந்த பிரேதங்களை, உழுகின்ற பிரேதங்களை ஒரு இமை பொழுதுல கல்லறையிலிருந்து மகிமை உள்ளவர்களாக மாற்றி கிறிஸ்துவோடு இணைக்க போகிறது. இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக வாழ்ந்திருக்கிற நம்மை ஒரு இமை பொழுதுல மர்வமாக அவரோடு கொண்டு சேர்ந்தோம். அல்லேலூயா. அந்த நாள் எத்தனை பாக்கியம், எத்தனை பேரானந்தம், எத்தனை மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்கிறது. அதை கற்பனை பண்ணி கத்திருக்கிற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எல்லாரும் அல்லேலூயா கூட்டம். பரலோகத்துல நம்ம துதிக்கிற சத்தமே அல்லேலூயா தான். அதனால ஒரு பக்தன் இப்படியா பாடுறான். அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் இயேசுவின் சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்க எல்லாம் இயேசுவின் சொந்தக்காரங்க. நீங்க எல்லாரும் யாரு? நீங்க எல்லாரும் யாரு சொல்லுங்க? இயேசுவோட சொந்தக்காரங்க. அப்ப யார் பாட்டு பாடணும்? அல்லேலூயா பாட்டு பாடணும். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாம் அவரோடு கூட மகிமையில வெளிப்படுவோம். கரங்களை தட்டி அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களால சொல்ல முடியுமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இது யார் சொல்ல முடியும் தெரியுமா? கிறிஸ்துவின் ஜீவனை பெற்று அந்த ஜீவனிலே பரிபூர்ணமாக வளர்கிற ஒரு மனிதனாலே, ஒரு மனுஷியாக தான் சொல்ல முடியும். அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதற்கு தைரியமாக இடம் உண்டாயிற்று. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்குள்ள பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்தான். கிறிஸ்துவினுடைய ஜீவன் அவனுக்குள்ள பரிபூர்ணமாய் வருகிறது. கரங்களை தட்டலையா சொல்லுங்க. ஆகையால் அவன் சொல்லுகிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என்னை கழுத்து குத்தர வைத்து துண்டு துண்டாக வெட்டி போடுங்க, எனக்கு கிறிஸ்து ஜீவன். அல்லேலூயா. நீங்க துண்டு துண்டாக வெட்டி போடுகிறது எனக்கு ஆதாயம். கரங்களை தட்டலையா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பேசுறது கஷ்டமா இருக்கிறதா, கடிந்து கொள்கிறது போல இருக்கிறதா? ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. ஜீவ வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகள் நமக்கு ஜீவனை தருகிற வார்த்தையாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன். அல்லேலூயா. கிறிஸ்து உங்களை எத்தனை பேர் சொல்ல முடியும்? கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ செத்தால் ஒளிய கோதுமை மணியாக பிரகாசிக்க மாட்டாய். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நானும் கோதுமை மணியாக பிரகாசிக்கணும். அதற்கு நாம் செத்தே ஆகணும். அல்லேலூயா. உலகத்துக்கு செத்தே ஆகணும். தேவனுக்குள்ள பிழைத்திருப்போம். உலகத்தில் செத்தா தேவனுக்குள்ள பிழைத்திருப்போம். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். நீங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை என்ன கொண்டு விட்டா அது எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. அது இதுவரையில நான் பட்ட பிரயாசத்துக்கான ஆதாயம். நான் கிறிஸ்துவினுடைய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு கிறிஸ்துவோடு வாழ போகிறேன். அதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டங்களை, நிந்தை, அவமானத்தை, அடிகளை, காவலை, கட்டையை, நிர்மாணத்தை, பசி, நாச மோசத்தை சகித்து ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா. 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 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு எனக்கு ஆதாயம். அப்படி சொல்லி பாருங்க, கிறிஸ்துவினுடைய ஜீவன் உங்களுக்குள்ள பரிபூர்ணமாக பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. எப்பக்கத்தில் நீங்க எங்களை நெருக்குங்க. எத்தனை மதவாதிகள் சேர்ந்து எங்களை ஒடுக்குங்க, அல்லது ரோம போர் சேவர்கள் எங்களை ஒடுக்கட்டும், நாங்க படித்து ஒடுங்கி போக மாட்டோம். அல்லேலூயா. நாங்க ஒடுங்கி போகவே மாட்டோம். எப்படி நீங்க நெருக்கி பாருங்க. நீங்க நெருக்க நெருக்கங்க அல்லேலூயா சத்தம் கேட்டு கொண்டே இருக்கோம். நீங்க எங்களை நெருக்க நெருக்க அல்லேலூயா சத்தம் இந்த பொன்னகரம் வீதியில துணித்து கொண்டே இருக்கோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பணியை பெறுகிறார்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை எவ்வளவாய் ஒடுக்கிறார்கள்
அல்லேலூயா அல்லேலூயா. எங்க மனதுல கிறிஸ்துவின் வாசனை வீசிக் கொண்டிருக்கிறது. சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாசனை நிரம்பி இருக்கிறது. மனம் முறிவு அடைய மாட்டோம். அல்லேலூயா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. முறிந்து போகவே மாட்டோம், முறிவடையவே மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கீழே வாசிங்க, கீழே வாசிங்க. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டது. எவ்வளவோ எங்களை துன்பப்படுத்தினாலும் வாசிங்க, கைவிடப்படுவதில்லை. நீங்க எத்தனை துன்பத்தை எங்களுக்கு கொண்டு வந்தாலும் இயேசு கிறிஸ்து எங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் நம்முடைய கையை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் கை எத்தனை பேருடைய கையை பிடிச்சிருக்கிறது? ஒரு அநேக சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல இயேசுவின் கை உலாவி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இயேசுவினுடைய கையில உங்க கையை இணைக்க விரும்புகிறீர்களோ அத்தனை பேருடைய கையை பிடிச்சு நடத்துவார். அல்லேலூயா. எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் கைவிடப்படவே மாட்டீங்க. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமே இல்லை. இந்த உலகத்தில் யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கீழே வாசிங்க. கீழே தள்ளப்பட்டோம், மடிந்து போகிறது. எங்களை தண்ணி போட்டு மிதிங்க, மடிந்து போக மாட்டோம். எங்களை நீங்க கொல்ல முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. எங்களை கீழே தள்ளி போடுங்க. சில நேரத்தில் நம்மளை தண்ணி போடுவாங்க. அல்லேலூயா. என்னை மனைவியும் ஒரு முறை ஊழியத்துக்கு ஒரு இழப்புதல் கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தோம்டா, ஆட்டோவில் விரட்டி தண்ணி போட்டார். தண்ணி போட்டு வீடியோ பிடிச்சு நான் மனைவியை கீழே இழுத்து தண்ணி போட்டேன்னு சொல்லி உலகம் எங்கிலும் ஒரு செய்தியை பரப்பினாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா நாங்க 2 பேரும் சாகல. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எழுதி பார்த்தேன், தள்ளிட்டாங்களே, ஆட்டோட தூக்கி ஓடல ஏறுவேன் என்று எழுதி ஒரு வீரா நின்று ஆண்டவர் சொன்னாரு, நீ சாகல, அதனால எழுப்புதல் கொண்டது போன சொன்னாரு. அல்லேலூயா. சிரிச்சு கொண்டே மனைவி அழைத்து கொண்டு போனேன். அல்லேலூயா. அவ சிலர் கிட்ட நம்மளை தள்ளிடுவாங்க. அல்லேலூயா. தள்ளி போட்டாங்க. ஆட்டோவை கொண்டு விரட்டி பழிய மேல சுமத்திட்டாங்க. அல்லேலூயா. நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்தா தெரியும், பெரிய ஒரு பழியாக பரவிட்டே இருக்கு. போற இடத்துல எல்லாம் பாசமார் சொல்லுவாங்க, மனைவியை தள்ளி போடுறதுக்கு நீங்க பிராக்டிஸ் எடுத்தீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நான் பார்க்கறது ஆளு கடிச்ச மாதிரி நிற்பேன், ஒரு பயங்கரமான ஒரு தோற்றமுடையவனா நிற்பேன். என்னன்னா நீங்க பழைய பாருங்க, அன்புல உருகி போயிருவேன், ஜீவனையை கொடுத்து நிற்பேன். அல்லேலூயா. எவனுக்கோ ஒருத்தனுக்காக ஜீவனை கொடுப்பேனா, என் மனைவிக்கு ஜீவனை கொடுத்து நான் காப்பாற்ற மாட்டேனா, அது என்னோடு வாழுகிற மனைவிக்கு தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தப்பு கண்டா பயங்கரமா கடிந்து கொள்வேன், ஆனா அழுத்தை விட நேசிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. கிறிஸ்து அப்படிதான். நம்ம தப்பு செய்தா பயங்கரமா கடிந்து கொள்வார், பயங்கரமா கடிந்து கொள்வார். அவர் நமக்காக இறங்குகிற தேவன். அல்லேலூயா. இறங்கினா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறதை பார்க்கலாம், தாய் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை பார்க்கலாம், கோடி மடங்கா இறங்க செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய கோபமோ ஒரு நிமிடம், அவருடைய தயவோ